This meeting is being recorded. So today we are going to see product strategy அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம டெஃபினேஷன் மாதிரி நம்ம பார்த்துருக்கோம். பிளானிங் அப்கோர்ஸ் கரெக்ட், நாங்கள் தப்பு கிடையாது, ChatGPT அப்படி சொல்லுங்கன்னு எடுத்துக்கோன்னா நம்ம கண்டிப்பாக பிளானிங் இஸ் பார்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படின்னா ஸோ டிசைன்ஸ் வாட் டு டூ அதோட இந்த இதை எடுத்துக்கலாம். ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது எல்லாமே நம்மளோட பழைய இது பழைய கம்பெனிகளை பேஸ் பண்ணி அதை கொடுக்கும். Strategy is a clear choice of where to play and how to win using limited resources over a time. இப்போ இதுதான் உங்களுக்கு தெரியும். ஸோ பிளானிங் இஸ் நாட் அ ஸ்ட்ராட்டஜின்னு இவங்க சொல்றாங்க. எக்ஸாக்ட் டெஃபினிஷன் பார்த்துடலாம். To target only high intent customers, we will run Google. Decides how and when to do it, about steps and timeliness, answers how and when. Decides what to do and what not to do, about choices and directions, answers why and where. நீங்க டைம் கிடைக்கிறப்ப பார்த்துருங்க. ப்ராடக்ட் ஸ்ட்ராட்டஜி. What you offer, why it's valuable, and how it solves customer problems better than competitors. இது எல்லாமே வந்து ஹை லெவல் நீங்க ஒரு மார்க்கெட்டிங் MBA இந்த மாதிரிலாம் நீங்க படிக்கிறப்ப இந்த மாதிரி டேர்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ ப்ராடக்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது வாட் யூ ஆஃபர். தி ப்ராடக்ட் இஸ் நத்திங் பட் இட் கேன் பி பிசிக்கல் ஆர் சர்வீசஸ் ஓரியன்டட். இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ஆப் அண்ட் டெக்னாலஜி பொறுத்தளவுக்கு ஒரு ப்ராடக்ட். பட் சம்டைம்ஸ் என்னன்னா லேப்டாப் தான் ப்ராடக்ட் நம்ம சொல்லுவோம். பிசிக்கலா ஒரு அப்பியரன்ஸ் இருக்கிறத ப்ராடக்ட் சொல்லுவோம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிசிக்கல் அப்பியரன்ஸ் எதுவும் கிடையாது. ஸோ அதனால வந்து பட் இன் சாஃப்ட்வேர் பெர்ஸ்பெக்டிவ், மோஸ்ட்லி இன் சாஃப்ட்வேர் ரிலேட்டட் லைன்ல வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம். ஸோ அதனால ப்ராடக்ட் அப்படிங்கிறது நம்ம என்ன செல் பண்ண போறோமோ அதுதான். இட் மே பி ஹேவ் அ பிசிக்கல் அப்பியரன்ஸ் ஆர் இட் மே நாட் பி அப்படிங்கிறது. ஸோ வாட் யூ ஆஃபர், வி ஆஃபர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் with placement or whatever it may be. Why it's valuable, why digital marketing, studying digital marketing and app and technology is valuable, and how it solves customer problems. Customers are looking for job in digital marketing, or customers are looking to learn digital marketing so that they can deal with the vendors, or customers wants to improve their own business. So problems all solve பண்ணுது. And how better than competitors. So competitors இதெல்லாம் கொடுக்கறதுல நம்ம இதெல்லாம் கொடுக்குறோம். இந்த டேர்ம்ஸ்லாம் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா then you will start applying all these terms in your marketing creatives. ஸோ ஆப்வியஸா நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்களோ அது எல்லாமே இந்த கிரியேட்டிவ்ஸ் மூலமா தான் சொல்லுங்க. சரி, நம்ம இதெல்லாம் உட்காந்துட்டு ஒரு ரூம்ல உட்காந்துட்டு எல்லாமே நம்ம எழுதிடலாம். ICPனா என்ன, STPனா என்ன, டேம் சாம் சோம் அப்படிங்கிறதெல்லாம் எழுதிட்டு ப்ராடக்ட் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் எழுதிக்கலாம். USP எல்லாத்தையும் எழுதிட்டாலும் நம்ம டிஸ்கஸ் பண்ணி 4 பேர் சேர்ந்து எழுதிடலாம். பட் அது எங்க அப்ளை பண்ணுவோம்னா உங்களோட கிரியேட்டிவ்ஸ், உங்களோட டே டு டே டாக்ஸ் வித் யுவர் கஸ்டமர்ஸ், இங்க எல்லாம் தான் கொண்டு வந்து நீங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அப்பதான் அது ரீச் ஆகும். இல்லாட்டி நான் என் மனசுக்குள்ள இருக்கு, என் டைரியில இருக்கு, என்னோட எக்ஸல் ஷீட்ல இருக்கு அப்படின்னா இட் நாட் பி யூஸ்ஃபுல். இட் ஹேஸ் டு பி பாஸ் த்ரூ டு த கஸ்டமர்ஸ். ஸோ அந்த கஸ்டமர்ஸ் எப்படி நம்ம பாஸ் த்ரூ பண்ணோம்னா த்ரூ ரீல்ஸ், த்ரூ இமேஜஸ், த்ரூ வீடியோ, ஆடியோ, டெக்ஸ்ட், வாட் எவர் த ஃபார்ம் வி ஆர் இன்டராக்டிங் வித் த கஸ்டமர்ஸ். ஸோ அதான் வந்து ப்ராடக்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நம்ம சொல்றோம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஸ்ட்ராட்டஜி டிட்டர்மின்ஸ் வாட் மெசேஜ் யூ யூஸ் இன் ஆட்ஸ், கிரியேட்டிவ், ரீல்ஸ், லேண்டிங் பேஜஸ் அண்ட் ஆஃபர்ஸ். இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா, எல்லா இதுவும் ஸ்ட்ராட்டஜி நம்ம மைண்டுக்குள்ள வச்சுக்கூடாது. அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எங்க கிரியேட்டிவ் எங்க இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது பேஸ் பண்ணி தான் நம்ம கொடுக்க முடியும். ஸோ இப்போ ஆப்பினோட எக்ஸாம்பிள் எடுத்துக்கோம். ப்ராடக்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் ட்ரைனிங். What you offer, let's say practical training, real-time projects, industry tool,
placement support or assistance. ஸோ இந்த இது வந்து உங்களோட எல்லா மார்க்கெட்டிங் மெசேஜஸ்லயும் இது போகணும். We are offering practical training. We are offering real-time projects. We are teaching the industry tools. We are providing placement support. அப்பதான் இந்த உங்களுக்கு எல்லாமே வரும். What you offer, why it's valuable, and how it solves the customer problems. Okay. இப்போ ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ப்ராடக்ட் லெவல்ஸ். நீங்க என்ன ப்ராடக்ட் வச்சிருந்தீங்கனாலும் நீங்க திங்க் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ 3 லேயர்ஸ் நம்ம நார்மலா சொல்லுவோம். நம்ம மேபி ரியல் எஸ்டேட்டுக்கு நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம். ஆப்பிள் காமிச்சது போக ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோர் பெனிஃபிட். எந்த ஒரு ப்ராடக்டா இருந்தாலும் ஒரு கோர் பெனிஃபிட் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். Why the So 3 layers. ஒன்னு வந்து கோர் பெனிஃபிட், அதாவது why customers need to buy அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்து வந்து ஆக்சுவல் ப்ராடக்ட், அதாவது வாட் our products contains, இந்த ப்ராடக்ட்ல என்ன இருக்கு அப்படிங்கறதை நம்ம பார்க்கறோம். அடுத்து வந்து ஆகுமெண்டட் ப்ராடக்ட் ஆர் that is extra or value added services. வேல்யூ ஆடட் அந்த ப்ராடக்ட். இப்போ ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். இப்போ ஆப்பிள் டெக்னாலஜிக்கு நான் வர்றேன். ஸோ கோர் பெனிஃபிட், ஓகே, ஏன் நம்ம அந்த ப்ராடக்ட்டை வந்து பை பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வாண்ட் your career growth. அப்கோர்ஸ் நான் எல்லா கஸ்டமர்ஸ் எடுக்கல, மெஜாரிட்டி ஆஃப் த கஸ்டமர்ஸ் நான் எடுக்கிறேன். எல்லா கோர்ஸுக்கு எல்லாம் வச்சு நான் எடுக்கிறேன். நாட் ஒன்லி ஃபார் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஏன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல தான் ஆண்டர்பிரினர்ஸ் வருவாங்க, மற்ற கோர்ஸுக்கு அவங்க வர மாட்டாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வாண்ட் ஜாப் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வாண்ட் ஜாப். Recording has been resumed. ஏன் கஸ்டமர்ஸ் நம்ம ப்ராடக்ட்டை பை பண்ணணும் அப்படின்னா மெயினா வந்து தே வாண்ட் ஜாப் ஆர் கெரியர். அடுத்து ஆக்சுவல் ப்ராடக்ட், வாட் அவர் ப்ராடக்ட் கண்டெய்ன்ஸ். ஸோ மாடியூல்ஸ் இருக்கு, டூல்ஸ் இதில் நம்ம சொல்லி தர்றோம், ட்ரெயினர்ஸ், அசைன்மெண்ட்ஸ் ஆர் வாட் எவர் திங்ஸ் ஆர் ப்ராக்டிகல் டாஸ்க், இதெல்லாம் வந்து இந்த ப்ராடக்ட்ல இருக்கு. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் நம்ம எதுக்கு சொல்லி தரோம்? ஜாபுக்காக நம்ம சொல்லி தரோம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குள்ள என்ன இருக்கு? மாடியூல்ஸ் இருக்கு, அதாவது சிலபஸ் நம்ம சொல்ல வர்றோம். டூல்ஸ் இருக்கு, என்னென்ன இண்டஸ்ட்ரி டூல்ஸ் நம்ம சொல்லி தர போறோம். ட்ரெயினர்ஸ் பத்தி நம்ம சொல்ல போறோம். டாஸ்க் என்னென்ன டாஸ்க் எல்லாம் கொடுக்கணும்னு நம்ம சொல்லி தர போறோம். எக்ஸாம்பிள் நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆப்பினோட எடுத்தீங்க அப்படின்னா லெட்ஸ் சே 25+ மாடியூல்ஸ் நம்ம சொல்லி தர போறோம். நம்ம சொல்லி தர போறோம். ட்ரெயினர்ஸ் பத்தி, டாஸ்க் பத்தி. ஸோ அந்த ப்ராடக்ட்டுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம மெயினா நம்ம சொல்லணும். ஸோ எக்ஸ்ட்ரா வேல்யூ, ஓகேங்களா? வேல்யூ ஆடட்ல என்ன தரும்? பிளேஸ்மெண்ட் சப்போர்ட். வேல்யூ ஆடட்ல பிளேஸ்மெண்ட் சப்போர்ட் நம்ம மெயினா நம்ம தரோம். இப்போ நீங்க இதுல எல்லாம் பார்த்துருப்பீங்கல்ல, ஒரு டிராவல்ஸ்ல நீங்க ஏறி ஒரு சென்னை டு கோயம்புத்தூர் இப்படியெல்லாம் நீங்க போறீங்க அப்படின்னா அங்க வந்து வீடியோ பிளே பண்ணுவாங்க, பஸ்ல வந்து டிவி பிளே பண்ணுவாங்க. பட் ஆக்சுவலா என்னன்னா நீங்க பணம் கட்டுறது வந்து டிராவல் பண்றது தான். கோயம்புத்தூர் டு சென்னை ஆர் சென்னை டு கோயம்புத்தூர் தான் நீங்க பணம் கட்டுறீங்க, 1000 rupees ஆர் வாட் எவர் மேபி. ஆனா எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ், அவங்க ஒரு வாட்டர் பாட்டில் தர்றதோ இல்ல டிவி இது பண்றதோ, நடுவில் 2 இடத்துல ரெஃப்ரெஷ்மெண்ட் ஸ்டாப் பண்றதோ, அதெல்லாமே எக்ஸ்ட்ரா. நீங்க பணம் கட்டுறது ஒன்லி ஃபார் டிராவலிங். அப்ப அதெல்லாமே வேல்யூ ஆடட்ல கொடுக்குறாங்க. நீங்க அதனாலதான் டிவி இலவசம் முதல்ல எல்லாம் போடுவாங்க, இப்பெல்லாம் போடுறது இல்லை. இப்பெல்லாம் மொபைல் டிவி யாரும் பாக்குறது இல்லை. பட் வாட் ஆர் த வேல்யூ ஆடட் யூ ஆர் கிவிங். பட் ஆப்பினை பொறுத்தளவு பாருங்க, பிளேஸ்மெண்ட் சப்போர்ட், ரெஸ்யூம் பில்டிங், நம்ம தனியா லிங்க்டின் கிளாஸஸ் எல்லாம் இதை எடுக்கிறோம். இன்டர்ன்ஷிப், ஃபிளெக்சிபிள் டைமிங்ஸ், வாட் எவர் இட் மே பி. நீங்க உங்களுக்கு என்னென்ன தோணுதோ அதெல்லாம்
இப்போ உங்களோட ப்ராடக்ட்டை பாருங்க. ஏன் இந்த ப்ராடக்ட்டை வாங்கணும் அப்படின்னா ஜாப் அண்ட் கரியர் க்ரோத் பண்ணி தான் உங்களோட ஆடியன்ஸ் எல்லாமே வர்றாங்க. அந்த ப்ராடக்ட்ல என்ன இருக்கு அப்படிங்கிறத சொல்றோம். என்ன வேல்யூ ஆடடா நம்ம கொடுக்குறோம். இந்த வேல்யூ ஆடட் தான் உங்க காம்படிட்டர்ட்ட இருந்து நீங்க தனியா தெரிய முடியும். நான் இந்த வேல்யூ ஆடட் நான் ஸ்பெசிஃபிக்கா சொல்ல, பொதுவா ஜெனரலாவே சொல்றேன். அப்ப இந்த மூணையும் யூ நீட் டு எப்படி சொல்றது, ரீச் டு யுவர் கஸ்டமர்ஸ் த்ரூ யுவர் கிரியேட்டிவ் ரீல்ஸ், இன்டர்வியூஸ், ஆடியோஸ், பாட்காஸ்ட் எது மூலமா நீங்க பண்ண முடியுமோ, நீங்க இதுக்காக நாங்க சப்போர்ட் பண்றோம், இதெல்லாம் நாங்க கொடுக்குறோம், இங்க எங்ககிட்ட வந்தீங்கன்னா இதெல்லாம் எக்ஸ்ட்ராவா நாங்க தர்றோம், இந்த கம்யூனிகேஷனை நீங்க பண்ணணும். இப்போ நம்ம எல்லாமே இதுக்கு எடுத்துக்கிட்டோம்னா 3 layers ஃபார் ரியல் எஸ்டேட். Why customers need to buy? ரியல் எஸ்டேட் சொல்றத விட ஜென்ரலாவே நம்ம சொல்லிக்கலாங்க. அப்பார்ட்மெண்ட் சேல். So why customer needs to buy our product? இப்போ இங்க எப்படி ஆப்னு சொன்னோமோ ப்ராடக்ட் ஸ்ட்ராட்டஜி தாங்க. பை அவர் ப்ராடக்ட். நம்மளோட அபார்ட்மெண்ட்டை ஏன் பை பண்ணணும்? எவ்ரி ஒன் டெல் மீ. இட்ஸ் நாட் ஓன்லி ஃபார் சகுந்தலா. ஒரு அபார்ட்மெண்ட் நீங்க விற்கிறீங்கன்னா எதுக்கு அந்த அபார்ட்மெண்ட்டை வாங்கணும் அவங்க? கிருபாகரன் தெரியலையா? நோ ஐடியா. ஆன்லைன்ல இருக்கவங்க why someone need to buy my product which I am selling apartment? Sir, நமக்கு need அதனால அந்த நீட் என்ன நீட் அது? அவங்களுக்கு தேவையான ரீச்சபிள்ஸ் எல்லாமே ஸ்கூல் காலேஜஸ் ஈஸி அக்செஸிபிலிட்டிக்காக வாங்கலாம். இல்ல அது that will be not, it is not a need. நீங்க காலேஜஸ் ஹாஸ்பிடல்ஸ் எல்லாம் இருக்குன்னா அது நீட் கிடையாது. நம்ம டெய்லி ஹாஸ்பிடல் போறதோ இருந்தது கிடையாது. நீ அப்ரிஷியேட் பண்றதுக்காக வாங்குவாங்க. லைக் இப்ப வாங்கி வச்சாங்கன்னா மேபி ஒரு இன்வெஸ்ட்மென்ட்ல வாங்கலாம். இன்வெஸ்ட்மென்ட் அந்த வார்த்தை தான் கேட்டேங்க. அது நீங்க காலேஜ் ஹாஸ்பிடல் பக்கத்துல இருக்குங்களா, அந்த நீடை வந்து இன்னும் பிரேக் பண்ணுங்க. அதாவது ஃபார் சைல்டு எஜுகேஷன். கரெக்டுங்களா? அந்த எஜுகேஷனுக்காக மாறுறாங்க. நிறைய பேர் வந்து அந்த இடத்துல வீடு வாங்கி போறவங்க இருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்காக போறதுங்கிறது உங்களுக்கு அது வேல்யூ ஆடட்ல நீங்க சொல்லலாம். அவர் அங்க டாக்டரா இருந்தாருன்னா மேபி ஹாஸ்பிட்டலுக்காக வாங்கி போவாரு. பட் காமன் பீப்புள் வந்து ஹாஸ்பிட்டல் இருந்தா நல்லதுன்னு தான் நினைப்பாங்க, அப்ரிசியேஷன் ஆகும்னு தான் நினைப்பாங்க. ஆனா அந்த ரீசனுக்காக போக மாட்டாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் சைல்டு எஜுகேஷனுக்காக வாங்குவாங்க. டு லிவ், எனக்கு அங்க போய் ஒரு பக்கம் குடியிருக்கணும், அதுக்காக நான் இந்த அபார்ட்மெண்ட் வாங்குறேன். ஸோ இதுல மெயினா எடுத்தீங்க அப்படின்னா இந்த இதையும் கூட விட்டுறலாம். மெயினா வந்து வாங்குறவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவும் அங்க நம்ம போய் இருக்கிறதுக்காகவும். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ல வாங்கினா ரெண்டல் அதுல வரும் ஏதோ ஒன்று அந்த பணக்காகவும், இல்ல நம்மளே போய் தங்குறது. இதுதான் 2 ப்ராடாக இருக்க முடியும். ஒன்னா நம்ம போய் அங்க தங்குவோம், தங்குறதுக்கு உண்டான ரீசன் வந்துதான் எஜுகேஷனோ இல்ல ஏதாவது நம்ம சொல்லலாம். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது நான் வாங்கி பணம் இருக்கு நான் வாங்கி போடுறேன் அப்படிங்கிறத சொல்றேன், அப்ரிசியேஷன் ஆகும் அப்படிங்கிறேன். அப்ப அடுத்தது ஆக்சுவல் ப்ராடக்ட்ல என்ன இருக்கு? வாட் ப்ராடக்ட் கண்டெய்ன்ஸ்? அதெல்லாம் தான் சொல்லணும். வாட் இட் கண்டெய்ன்ஸ், லெட்ஸ் சே 3 BHK ஃபிளாட், இன்டீரியர்ஸ், ஸ்விம்மிங் பூல்ஸ் பிரைவேட் தியேட்டர் எக்ஸெட்ரா. இப்ப புரிஞ்சுங்களா? இப்ப நம்ம ப்ராடக்ட் அபார்ட்மெண்ட் வந்து யார் வாங்குவாங்க, வை எதுக்கு வாங்குறாங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவும் அங்க குடியிருக்கிறதுக்காகவும் வாங்குறாங்க. ஆக்சுவல் ப்ராடக்ட் என்ன இருக்கு அதுக்குள்ள அப்படின்னு பாத்தீங்கன்னா லெட்ஸ் சே 3 BHK ஃபிளாட். இதே சொல்லுமான்னு தெரியல, இது நான் சொல்றேன். இன்டீரியர்ஸ் இருக்கு, ஸ்விம்மிங் பூல் இருக்கு, பேட்மிண்டன் கோர்ட் இருக்கு, வாட் எவர் உங்களுக்கு என்னென்ன இருக்கு, மெட்டீரியல்ஸ் நான் என்ன மாதிரி மெட்டீரியல்ஸ் போட்டிருக்கீங்க, high quality branded materials,
வீட்டுக்குள்ள அதெல்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். வேல்யூ ஆடட் சரிங்க. ஆக்சுவல் ப்ராடக்ட்ல இது வராது. இப்ப பிரிச்சு பார்ப்போம். ஏன்னா இது எல்லாருமே யூஸ் பண்றது. இந்த பிளாட்டுக்குள்ள உங்களோட ப்ராடக்ட் வந்து நீங்க விற்கிறத எதை விற்கிறீங்க? அந்த அம்யூனிட்டிஸ் விற்கிறது இல்லை. கரெக்டுங்களா சொல்லுங்களா? அது வந்து வேல்யூ ஆர்டர்ல கொண்டு வரணும். நீங்க விற்கிறது என்ன அப்படின்னா, அந்த கார் பார்க்கிங்னு ஒண்ணு இருந்தது அப்படின்னா, கார் பார்க்கிங் விற்கிறீங்க, அந்த வீட்டை விற்கிறீங்க. அதுல வந்து ஹை குவாலிட்டி பிராண்டட் மெட்டீரியல்ஸ் இருக்கு, இன்டீரியர் நல்லா பண்ணிருக்கீங்க. வேல்யூ ஆடட் அதுக்கு சப்போர்ட்டிவா அந்த ப்ராடக்ட்டை விற்கணும் அப்படின்னா, வாட் ஆர் திங்ஸ் அதர் பெனிஃபிட்ஸ் ஐம் கிவிங்? ஸ்விம்மிங் பூல் தரேன், தியேட்டர் தரேன், பிளே ஏரியா, பார்க் எக்ஸெட்ரா. புரிஞ்சுங்களா? இப்ப உங்களோட ப்ராடக்ட் நீங்க விற்கணும்னா இது எல்லாத்தையும் கொண்டு ரீச் பண்ண வைக்கணும் அந்த கஸ்டமர்ஸ்க்கு. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எதிர்பார்க்கிறீங்களா? எஸ், திஸ் இஸ் த ரைட் பிளேஸ். அப்ரிசியேஷன் பக்கத்துல வந்து இதெல்லாம் இருக்கு, இவ்வளவு வேல்யூ போயிட்டு இருக்கு அப்படிங்கறது எல்லாமே சொல்லணும். குடியிருக்க வர்றீங்களா? ரொம்ப நைஸ் பிளேஸ், அதுக்கு என்னென்ன மாதிரிலாம் சப்போர்ட்டிவ் சொல்றதை நம்ம சொல்லணும். என்ன நம்ம ப்ராடக்ட் இருக்கு? 3 BHK பிளாட் இருக்கு, கார் பார்க்கிங் நாங்கள் தர்றோம், இன்டீரியர்ஸ் இந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம், ஹை குவாலிட்டி பிராண்டட், இதெல்லாமே நம்ம சொல்றோம். வேல்யூ ஆடட் லிஃப்ட், பிளே ஏரியா, பார்க், இதெல்லாமே உங்களுக்கு வேல்யூ ஆடட் தான் தரும். அப்ப இது எல்லாமே கூட நீங்க ரீச் பண்ணீங்கன்னா தான் அந்த கஸ்டமருக்கு அது புரியும். எல்லா கஸ்டமர் கேட்க மாட்டாங்க உங்கள்கிட்ட இந்த இது இருக்கா அந்த இது இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே கேட்க மாட்டாங்க. சம்டைம்ஸ் நம்மகிட்ட இருக்கலாம், அதை கேட்காதனால நம்ம சொல்லாமே கூட விட்டுருப்போம். நம்ம தான் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் சொல்லணும். அது ஒரே மெட்டீரியல் ஒரே இமேஜ்ல நான் எல்லாத்தையும் சொல்ல முடியாது. we have to construct a theme. என்ன தீம்? இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு தீம், டு லிவ் ஒரு தீம், அம்யூனிட்டிஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒரு தீம், ப்ராடக்ட் கண்டெய்னர்ஸ் ஒரு தீம். புரிஞ்சுங்களா? இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணுங்க, இப்படி அப்ரிசியேஷன் ஆகும் அப்படின்ட்டு. டு லிவ்க்கு மட்டும் ஒரு இமேஜ் நீங்க கிரியேட் பண்ணுங்க. அம்யூனிட்டிஸ் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒரு இமேஜ் நீங்க. இந்த தீம் வந்து நீங்க டெவலப் பண்ணணும். ஏன்னா எல்லாத்தையும் ஒரே இதுல போட முடியாது, ஒரே இமேஜ்ல போட முடியாது. போடலாம், பட் அத்தனையும் நீங்க அத்தனையும் ஒரே இதுல வந்து பண்ணீங்கன்னா படிக்கிறவங்களுக்கு இதாயிரும், பாக்குறவங்க இமேஜ் பாக்குறவங்களுக்கு இதாயிரும். ஒவ்வொரு தீம் நீங்க டெவலப் பண்ணிக்கணும். இதுக்கு வில் பி எக்ஸ்பிளைனிங் டு யூ, பட் இருந்தாலும் இப்பவே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். கண்டென்ட் கேலண்டர் கிரியேட் பண்ணணும். கண்டென்ட் கேலண்டருங்கிறது மண்டே ஆனா நான் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி ஒரு போஸ்ட் போட போறேன், வெட்னஸ்டே ஆச்சுன்னா அம்யூனிட்டிஸ் பத்தி நான் போஸ்ட் போட போறேன், ஃப்ரைடே ஆச்சுன்னா இந்த ப்ராடக்ட்ல என்னென்னலாம் இருக்குங்கிறத நான் போஸ்ட் பண்ண போறேன். அதுக்கு ஒரு இதை டெவலப் பண்ணிக்கலாம். எந்த மாதிரி நான் அட்ராக்ஷன் பண்றது, கிட்ஸை பேஸ் பண்ணி ஒரு நாள், எல்டர்ஸை பேஸ் பண்ணி ஒரு நாள் தீம். ஸோ இதெல்லாமே உங்களோட தீம்லயும் கண்டென்ட் கேலண்டர்ங்கிறது எந்தெந்த டேல எந்தெந்த டைம்ல நான் போஸ்ட் பண்ண போறேன் அப்படிங்கிறது. எங்க பிளாட்ஃபார்ம்ஸ் எங்க இருக்கு? கண்டென்ட் கேலண்டர் வந்து மண்டே டு சாட்டர்டே, சும்மா எக்ஸாம்பிள் அப்படி சொல்றேன். பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எஃபி, இன்ஸ்டாகிராம், வேற என்ன இருக்கு நம்மளுக்கு, யூடியூப், இதெல்லாம் பிளாட்ஃபார்ம்ஸ். ஸோ இதுல எல்லாம் மண்டே எஃபில போடுவேன், டியூஸ்டே இன்ஸ்டாகிராம்ல போடுவேன், வெட்னஸ்டே யூடியூப், மறுபடியும் சாட்டர்டே எஃபி, இப்படி எவ்வளவு வர்றதுதான் நீங்க பிளான் பண்ணக்கூடிய ஒரு தீம். பிளான் பண்ணணும், கண்டென்ட் கேலண்டர் பிளான் பண்ணணும், பிளாட்ஃபார்ம் எதுல போடணும்னு நீங்க பிளான் பண்ணிட்டு இந்த லேயர் எல்லாமே தூக்கி போடணும். இதெல்லாம் யாரு பார்ப்பாங்க அப்படின்னு அடுத்தது வர்றப்பதான் உங்களுக்கு அந்த டார்கெட் ஆடியன்ஸ் வரும். அந்த டார்கெட் ஆடியன்ஸ்ல தான் நம்ம ஐசிபி அதெல்லாம் பேசியிருக்கோம். எஸ்டிபி அப்படிங்கிறது இன்னும் இன்டெப்தா நம்ம பேசியிருக்கோம். ஸோ இது எல்லாமே நம்ம அப்ளை பண்ணி நம்ம மார்க்கெட்டிங்க்கு நம்ம அப்ளை பண்ணணும். இதெல்லாம் பண்ணாம நான் மொத்தமா போடுறேன், அதுல அங்க வர்ற டார்கெட் ஆடியன்ஸ் பாத்துக்குவாங்க அப்படின்னு நம்ம பண்றப்ப ப்ராட் மார்க்கெட்டிங்கா இருக்கும். ரிசல்ட் உங்களுக்கு குவாலிட்டியா அச்சீவ் ஆகும். ஸோ ரிசல்ட் உங்களுக்கு குவாலிட்டி அச்சீவ் ஆகணும்னா எந்த இடத்துல எதை போடணும் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணணும். ஸோ அதனாலதான் இப்போ ப்ராடக்ட் ஸ்ட்ராட்டஜியில நம்ம முடிவு பண்ணணும் மெயினா. ஓகேங்களா?
ஸோ மெயினா வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் வந்து ஃபீச்சர்ஸ் வாங்க மாட்டாங்க, பெனிஃபிட்ஸ் தான் வாங்குவாங்க. ஓகேங்களா? கஸ்டமர் பைஸ் பெனிஃபிட்ஸ். அன்னைக்கே நான் சொன்னேன்னு நினைக்கிறேன், நாட் ஃபீச்சர்ஸ். ஸோ ஃபீச்சர்ஸ்ங்கிறது என்னது? ஃபியூச்சர்ஸ் அப்படின்னா வாட் த ப்ராடக்ட் ஹேஸ். இந்த ப்ராடக்ட்டுக்குள்ள என்ன இருக்கோ, மாடியூல்ஸ் 25 மாடியூல்ஸ், இதெல்லாம் வந்து ஒரு ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். பெனிஃபிட்ஸ் அப்படின்னா வாட் கஸ்டமர் கெட்ஸ் அவுட் ஆஃப் இட். அதாவது இந்த ப்ராடக்ட் நான் வாங்கினதுக்கு அப்புறம் என்ன பெனிஃபிட். இப்போ நீங்க இந்த கிருபாரன் வந்து இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் நீங்க வாங்கியிருக்கீங்க. ஓகேங்களா? ஃபீச்சர்ஸ்ங்கிறது இதுல வர மாடியூல்ஸ், மார்க்கெட்டிங், எஸ்இஓ, கூகுள் ஆட்ஸ், இதெல்லாம் மாடியூல்ஸ். இதை நீங்க ஃபீச்சர்ஸ். பட் வாட் பெனிஃபிட் யூ ஆர் கெட்டிங் அவுட் ஆஃப்டர் பையிங் திஸ் ப்ராடக்ட். உங்களுக்கு ஒரு ஜாப் கிடைக்க போகுது, அதுதான் பெனிஃபிட். இல்ல அவங்க மேம் வந்து படிக்கிறது எதுக்கு அப்படின்னா ஃப்ரீலான்சிங் ஒருத்தவங்க படிக்கிறாங்க. ஸோ ஃப்ரீலான்சிங் தே ஆர் கோயிங் டு கெட் இட். ஸோ அதுதான் வந்து பெனிஃபிட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இது எல்லாமே வந்து என்னன்னா இன்டைரக்டா கஸ்டமர் மத்தியில, கஸ்டமருக்கு வந்து இதுதான் பெனிஃபிட், இதுதான் ஃபீச்சர்ஸ் எல்லாம் யோசிக்க மாட்டாங்க. பட் அவங்களை அறியாம தெரிஞ்சிடும், நம்ம இது வேண்டாம், இது இருந்தா தான் நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க அதுக்கு பேர் ஃபீச்சர்ஸ், அதுக்கு பேர் பெனிஃபிட்லாம் அவங்க யோசிக்க மாட்டாங்க. நீங்க எந்த அபார்ட்மெண்ட் வாங்குறவங்களை நீங்க யோசிங்க, ஃபீச்சர்ஸ் என்ன, பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கறதெல்லாம் பார்த்து வாங்க மாட்டாங்க. ஆனா அது மைண்ட்ல உள்ள போயிடணும், அந்த ஃபீச்சர்ஸ் பெனிஃபிட்ஸோட வேல்யூ உள்ள போயிடணும். ஆனா அதை பார்த்து வந்து வாங்குறவங்கள கம்மி. ஆர் மேபி ரியல் எஸ்டேட்ல இருக்கலாம், ஆர் ட்ரைனிங் இதுல ரொம்ப ரொம்ப கம்மி. How to communicate benefits in digital marketing. Okay. ஒரு போஸ்டர்ஸ்ல வந்து எப்படி நம்ம கம்யூனிகேட் பண்றோம் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். Our course has 25 modules. இப்படி இமேஜ் இருந்தா நல்லா இருக்குமா, ஓகேவா? எப்படி நீங்க ஒரு போஸ்ட் போடுறீங்க, அவர் கோர்ஸ் ஹேஸ் 25 மாடியூல்ஸ். இன்னொரு வந்து என்னன்னா மாஸ்டர் ஆல் and become job ready in 120 days. எது நல்லா இருக்கு உங்களுக்கு? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ், அவர் கோர்ஸ் ஹேஸ் 25 மாடியூல்ஸ் நல்லா இருக்கா, இல்ல மாஸ்டர் ஆல் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ் அண்ட் பிகம் ஜாப் ரெடி இன் 120 days, எது நல்லா இருக்கு? ரெண்டாவது நல்லா இருக்கு. சரிங்களா? சோ நம்ம எப்பவுமே இந்த மாதிரி பண்ணக்கூடாது. இதுதான் பெனிஃபிட். என்ன பெனிஃபிட்? ஜாப் ரெடின்னு சொல்றோம் பாத்தீங்களா, இது பெனிஃபிட். இதுல என்னது மாடியூல்ஸ்னா என்னது? ஃபீச்சர்ஸ். ஸோ ஃபீச்சர்ஸ் சொல்லாதீங்க, அது வந்து சப்போர்ட்டிவ்க்கு நீங்க வச்சுக்கணும். மெயின் கோர் தீம் என்னன்னா பெனிஃபிட் தான் நீங்க செல் பண்ணணும். ஃபீச்சர்ஸ் இட் இஸ் அன் ஆடட் ஆர் சப்போர்ட்டிவ் டு தட் பெனிஃபிட்ஸ். எப்படி அப்படிங்கிறப்ப லேர்ன் 25 மாடியூல்ஸ், பிளேஸ்மெண்ட் சப்போர்ட், இதெல்லாம் அது கீழே வரும். பட் மெயின் தீம் வந்து இதுதான். நிறைய பேர் என்ன 25 மாடியூல்ஸ் அப்படின்னு அதை ஹைலைட் பண்ணுவாங்க. அதை ஹைலைட் பண்ண வேண்டியதுல பெனிஃபிட்ஸை நம்ம ஹைலைட் பண்ணணும் போதும். ஸோ அதே மாதிரி தான் வெப்சைட்ல நீங்க எடுத்தீங்கன்னாலும் ஒரு லேண்டிங் பேஜ் அப்படின்னு நம்ம வர்றப்ப பெஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இப்படிதான் எல்லாருமே கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த கீவேர்டுக்காக வந்து அதை கொடுக்குறாங்க. இப்ப ஈவன் நம்மளே அதை கொடுத்துருக்கோம், வேணா நம்ம மாத்தணும். நீங்க எல்லா வெப்சைட்டும் நீங்க போனீங்கன்னா இந்த இது பாருங்க, become a meta ad specialist in 45 days with practical real client. இது அதே இது இங்க எப்படி கொடுத்துருக்குன்னு பாருங்க. நம்மளே தான் நம்மளோட கம்பெனியால 2 விதமான லேண்டிங் பேஜ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்.
இந்த ரெண்டுல என்ன டிஃபரன்ஸ் என்னன்னு சொல்லுங்க. பெஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் 2025 அப்படின்னு இங்கே கொடுத்துருக்கோம். Become a meta ad specialist in 45 days with practical real client projects. Difference online யாராவது சொல்லுங்க. இதுக்கும் ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹெட்லைன்ஸ் இதுதான் பாக்குறாங்க. யார் அந்த பேஜுக்குள்ள வந்தாலும் இதுதான் பார்ப்பாங்க. இந்த ஹெட்லைனுக்கும் இந்த ஹெட்லைனுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? சோனு, சோபனா, அறிவொளி, யாராவது both we are using, correct? We are using in our real time scenario. But இப்ப நம்ம இந்த கிளாஸ்ல நம்ம what we have seen is related to product features, benefits அப்படின்னு பார்த்தோம். So we need to sell the benefits always. Customer buys the benefit. They don't know this is the benefit, but actually they buy the benefit. அப்படி பார்க்குறப்ப this is the feature. We are giving a best digital marketing course அப்படிங்கிறது ஒரு feature. It is not a exactly benefit. But இந்த இடத்துல benefit நீங்க பாத்தீங்கன்னா become a meta ad specialist. I'm giving a positive value added to that course. Become a meta ad specialist. I'm telling about the designation. That means they can start imagining within the 5 days I can become a meta ad specialist. This is the benefit what we are transferring to the customer. Here we are not transferring the benefit to the customer. We are just telling about the product or feature. So if they but why we are doing this அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா because of this keyword. இந்த இடத்துல we didn't look at the keyword. ஏன்னா இது வந்து specialized designed for ads. So we don't want to become organically ranked. அதனால we didn't bother about the keyword. But here we want this page to be organically ranked. So we want to give keyword. SEO ல keyword தான் நம்ம கொடுக்கணும். பட் அது இன்னும் கொஞ்சம் பாலிஷ்டா வேற மாதிரி மாத்தி நம்ம பண்ணலாம். There is a room for to make better. See why we are giving when it comes to SEO, I'll tell you why we have used this keyword digital marketing course in Coimbatore instead of become a digital marketing specialist or something like that. We have used this one because there is an advantage for SEO if you are using this keyword. But practically we are not selling the benefits at the beginning itself. So so social media postly அதே மாதிரி தான் before after நீங்க யூஸ் பண்ணுங்க. Before joining app and technology without job, after joining app and technology with the job அப்படிங்கிறது because before after comparison நிறைய பிடிப்பாங்க. நீங்க weight loss இதுக்கெல்லாம் பாருங்க before அந்த ட்ரீட்மெண்ட் 100 kg after treatment 60 kg அப்படிங்கிறத வரும். அந்த ஹெல்த் கேர் இதுல எல்லாம் அவங்க போட்டே இருப்பாங்க. இன்ஃபேக்ட் ஹேர் க்ரோத் எதுக்கும் போடுவாங்க. தலை இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஃபோர் ஆஃப்டர் அப்படின்னு போடுவாங்க. பிகாஸ் கஸ்டமர் வாண்ட் டு see the transition. ஓகேங்களா? ஸோ நீங்க ஒரு ரெண்டல் ஹவுஸ்ல இருக்கிறதுக்கும் ஓன் ஹவுஸ்ல இருக்கிறதுக்கும் எப்படிங்கிறது நீங்க தான் ஒரு இமேஜினேஷன் பண்ணணும். பிஃபோர் இது அப்படின்னா யூ ஆர் நாட் த ஓனர் ஆஃப் தட் ப்ராப்பர்ட்டிங்கிறப்ப யூ ஹேவ் சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். யூ ஆர் த ஓனர் ஆஃப் திஸ் ப்ராப்பர்ட்டிங்கிறப்ப யூ நீட் டு ஷோ தட் பெனிஃபிட்ஸ். ஸோ அதனால பிஃபோர் ஆஃப்டர் எல்லா இதுலையும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதை நம்ம கண்டிப்பா என்ன அப்படின்னா ஒய் ஃபீச்சர்ஸ் ஃபெயில். நார்மலி நீங்க ஃபீச்சர்ஸ் வச்சு நீங்க மார்க்கெட்டிங் நம்ம பண்றாங்க. இன்னைக்கு எல்லாருமே அதை வச்சு தான் பண்றாங்க. ஒய் ஃபீச்சர்ஸ் ஃபெயில் நார்மலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ டெக்னிக்கலா இருக்கும். SEO அப்படின்னு நான் எடுத்தோடனே நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க இப்பதான் படிக்கலாம், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிச்சு ஜாப் வாங்கலாம் அப்படின்னு வந்திருப்பீங்க. நான் SEO, சர்ச் கன்சோல், அனலிட்டிக்ஸ் இப்படியே உங்ககிட்ட நான் பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எமோஷனல் டச் வந்து அங்கே ஏற்படாது அந்த கஸ்டமர்ஸ்கோட. வி கேனாட் பி இன் டச் வித் எமோஷனல் டச் ஆகாது. ஏன்னா இது ஏதோ நம்ம படிச்சாதான் உங்களுக்கு அதெல்லாம் புரியும். வாட் இஸ் சர்ச் கன்சோல், வாட் இஸ் அனலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது. எடுத்துனமே இதுவே சொல்லிட்டு இருந்தேன்னா இட் வில் பிகம் டூ டெக்னிக்கல். அதனால ஃபீச்சர்ஸ் வந்து நார்மலா சக்சஸ் ஆகுறது இல்லை. டூ டீடைல். நான் டெமோவெல்லாம் நான் எடுக்கிறேங்க. நான் 30 minutes மேலே எடுக்கூடாதுன்னு எப்பவுமே நானே நினைப்பேன். 30 மேக்ஸிமம் ரொம்ப அதிகம் அப்படின்ட்டு. ஏன்னா அந்த 30 minutesல they have to understand
எங்களோட டிராவல் பண்ணா வெதர் தே கேன் ஏபிள் டு கெயின் த நாலேஜ் ஆர் வாட் எவர் த கோல் தே ஆர் கமிங். அதைத்தான் நம்ம பார்க்கணும். நம்ம 1 hour வச்சு ஒரு டெமோவே எடுத்தேன் அப்படின்னா இட் வில் டூ டீடைல், ரொம்ப டீடைலா நம்ம போறமா இருக்கும், இன்ட்ரெஸ்ட் அவங்க லூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதனாலதான் ஃபீச்சர்ஸ் வச்சு எடுக்கிறப்ப ரொம்ப டீடைலாகவும் நம்ம போகக்கூடாது. ஸோ இந்த 2 தான் மோஸ்ட்லி வந்து அவங்க ஃபெயிலியர். ஸோ எப்படி அப்ப சக்சஸ் ஆகிறது அப்படின்னா பெனிஃபிட் சக்சஸ்னா ரொம்ப சிம்பிளா இருக்கும், எமோஷனலா இருக்கும், அவுட்கம் இமேஜினேஷன் அவங்களுக்கு இருக்கும். நீங்க பாருங்க, நீங்க இந்த கோர்ஸ் முடிச்சீங்க அப்படின்னா நீங்க 1 yearல 50,000 சேலரி நீங்க சம்பாதிக்கிற மாதிரி இருக்குன்னா அவங்க அந்த அவுட்கம் இமேஜினேஷனுக்கு அவங்க போவாங்க. டைடல் பார்க்ல நீங்க ஒர்க் பண்ற மாதிரி இமேஜின் பண்ணுங்க அப்படின்னு நான் சொன்னேன்னா they can go to that image. அதுல SEO கூகுள் அனலிட்டிக்ஸ்ல அப்ப தெரியாது, ஓ நம்ம இதை படிச்சோம்னா நம்ம அந்த இதுக்கு போவோம் அப்படிங்கிறது. ஸோ ஃபீச்சர்ஸ் விட பெனிஃபிட்ஸை நீங்க செல் பண்ண பாருங்க, டெஃபினட்டா இட் வில் ஒர்க் ஃபார் யூ. ஸோ இதை வந்து நீங்க பண்ணிட்டு வாங்க. பிக் எனி ப்ராடக்ட், போனோ கோர்ஸோ எந்த இதை எடுத்துக்கோங்க. ரைட் 3 features and 3 benefits. ஸோ இந்த இதோட நம்ம ஆல்மோஸ்ட் வந்து நம்ம என்னென்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம அந்த சொன்ன ஒரு மெட்டீரியலை ப்ரிப்பேர் பண்ணி தர்றேங்க. 1 or 2 classes இந்த இதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட் உங்களுக்கு இதை எனக்கு வந்து ஒரு ப்ரெசன்டேஷனாக யாராச்சும் எடுத்து கொடுக்கணும். நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம், ஏன்னா கோர் மார்க்கெட்டிங் பிரின்சிபல்ஸ்ல இதெல்லாம் பார்த்து நீங்க ஒன்ஸ் இந்த கோர் மார்க்கெட்டிங் பிரின்சிபல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இஸ் வெரி ஈஸி. ஓகேங்களா? அதாவது நீங்க என்ன கோலுக்காக இதை படிக்க வந்திருக்கீங்க, ஜாபுக்கு போகணும் இல்ல லீடை ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா இந்த கோர் மார்க்கெட்டிங் பிரின்சிபல்ஸ் தெரிஞ்சிருச்சுன்னா அது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ இதனாலதான் ஃபர்ஸ்ட் டேல இருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். I do understand it may be boring sometimes, it may be too theoretical அந்த மாதிரிலாம் கூட நீங்க நினைக்கலாம். பட் அதெல்லாம் எதுவும் கிடையாது. நீங்க இதையும் சேர்ந்து நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சர் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா டைம் போட்டு நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ பெரிய இன்ஸ்டியூட்ல ஐ மீன் டிகிரி மாதிரி நீங்க படிக்கிறீங்கன்னா இதெல்லாம் அவங்க படிச்சுட்டு அவங்க பண்ணுவாங்க. ஏன் இன்னைக்கு நீங்க ரொம்ப சிம்பிளா யோசிச்சு பாருங்க, மார்க்கெட்டிங்க்கு 25 lakhs 50 lakhs அந்த 2 வருஷத்துக்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிறாங்க. தெரியுங்களா உங்களுக்கு? 25 லட்சம் 50 லட்சம் அப்படி பண்ணி படிக்கலாம். பெரிய பெரிய கம்பெனிஸ்ல நீங்க நெஸ்லே இல்ல ஒரு ஷாம்பு கம்பெனி வாட்டர் கன்சூமர் ப்ராடக்ட் எல்லாமே எடுத்துக்கோங்க. அங்க எல்லாம் ஒர்க் பண்ற மார்க்கெட்டிங் ப்ரொஃபஷனல்ஸ் இருப்பாங்க. மார்க்கெட்டிங் அவங்க போய் சேல் பண்றது எதுவும் கிடையாது. என்ன சொல்லிருந்தா இட் இஸ் அ ப்ராசஸ். நீங்க ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றதுல இருந்து அந்த பெனிஃபிட்ஸ் பாஸ் பண்றதுல இருந்து அந்த பிரின்சிபல் அப்படின்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்கன்னா ரீச்சிங் அவுட் டு கிளைண்ட் நம்ம சொல்லிருக்கோம். இந்த ப்ராசஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வாட் கஸ்டமர் நீட்ஸ், வாட் கஸ்டமர் வாண்ட்ஸ், வாட் ஆர் கஸ்டமர் டிமாண்ட்ஸ், வாட் ஆர் கஸ்டமர் பெயின் பாயிண்ட்ஸ், இதெல்லாம் இருந்துட்டு அங்க பெரிய மார்க்கெட்டிங் ப்ரொஃபஷனல்ஸா இருக்கிறவங்க இதெல்லாம் தான் ஒரு ப்ராடக்டே உருவாக்குவாங்க, அந்த ப்ராடக்டை கொண்டு போய் சேர்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி போறவங்க எல்லாமே இந்த மாதிரி தியரிட்டிக்கலா இந்த பாயிண்ட்ஸ் வச்சுட்டு தான் அவங்க போவாங்க. ஸோ அதனாலதான் இதை நம்ம ஸ்ட்ராங்கா நம்ம சொல்றோம், உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம கிரியேட் பண்ணித்தரோம். ஸோ இன்னைக்கு ப்ராடக்ட் ஸ்ட்ராட்டஜியோட முடிப்போங்க. நாளைக்கு இன்னும் 2 பார்த்துட்டு நான் சொன்ன மாதிரி நான் சொல்றேன். இன்னொரு 2 days இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லேயே போயிட்டு தென் வில் கோ ஃபார் டூல்ஸ் அண்ட்